ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கம். நேயர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2023 வருடம் குரு பெயர்ச்சி என்பது நிகழ்கிறது. மீன ராசியில் இதுவரை சஞ்சரித்து கொண்டு இருந்த குரு பகவான் 22ஆம் தேதி முதல் மேச ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த மேச ராசியில் பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் 27 நித்திய நாம யோகங்களில், குறிப்பிட்ட நித்திய நாம யோகங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டும் அதிகப்படியான யோக பலனை தருவதற்கு அவர் ரெடியாக இருக்கார்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த குறிப்பிட்ட நாம யோகங்களில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த குரு பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் ஜாக்பாட்டும் காத்திருக்கிறது எனலாம். நீங்கள் 12 ராசியில் 12 லக்னத்தில் எதில் வேணாலும் பிறந்துருங்க, அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் பிறந்த நித்திய நாமயோகம் என்ன, அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ யார் யாருக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம 27 நாமயோகங்களில் நீங்கள் பிறந்தது ஆயுஷ்மான் நாமயோகம், துருவம் நாமயோகம், சித்தம் நாமயோகம். இந்த நாமயோகங்களில் பிறந்திருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். அடுத்தபடியாக சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம், இந்த மாதிரி நாமயோகங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கும் அதிகப்படியான யோக பலன்கள் என்பது நிச்சயமாக உண்டு. அடுத்தபடியாக இந்த மேஷ வீட்டில் குரு பகவான் ஒரு வருடங்கள் பயணம் செல்ல உள்ளார். இந்த மேஷ வீடு என்பது செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் யோகமாக வரக்கூடிய சுகர்மம், சித்தி, பிராமியம், இந்த மாதிரி நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக அதிகப்படியான சிறப்பை பெறலாம். அது இல்லாமல் சோபனம், ஹர்சனம், சுபம், இந்த மாதிரி நாமயோகங்களில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஒரு வருட கால அளவில் முதல் 7 மாதங்கள் ஒரு சிறப்பான நிலை என்பது இருக்காது. ஆனால் கடைசி 3 மாதங்கள் இருக்குது பாருங்கள், அந்த கடைசி 3 மாதங்களில் நீங்கள் அதிகப்படியான நற்பலன்களை அடைவீர்கள். சூலம், வரியான், வைத்திருதி, இந்த மாதிரி நாமயோகங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் முதல் 7 மாதங்கள் அதிகப்படியான நற்பலன்களும், அப்போ கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு 3 மாதங்கள் என்பது கெடுபலன்களும் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். இதே 27 நித்திய நாமயோகங்களில் அதிகப்படியான நற்பலன்களை அடையக்கூடிய நாமயோகங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த நாமயோகங்களில் பிறந்திருக்கீங்க, ரைட்டு, என்ன நற்பலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 ராசிகள் 12 லக்னங்களில் எப்படி வேணாலும் நீங்கள் பிறந்துருங்க. குரு பகவான் மேசம் என்ற செவ்வாயினுடைய வீட்டில் பயணம் பண்ணுறாரு. செவ்வாயினுடைய வீட்டில் பயணம் செய்யும்போது அவர் செவ்வாயினுடைய காரகத்தில் நற்பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து தீரணும். அப்போ என்ன மாதிரி நற்பலன்கள் எல்லாம் செவ்வாயினுடைய காரகத்தில் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாயுடைய காரகத்தில் ரொம்ப முக்கியமான காரகம் நிலம் சார்ந்த விஷயங்கள், கட்டுமான பணிகள், சகோதரர்கள், சகோதரிகள், பங்காளிகள், சித்தப்பா, பெரியப்பா, கட்டுமான பணிகளுக்கு உண்டான பொருட்கள், அதை நீங்கள் தயாரிக்கலாம், விற்பனையாளர்களாக இருக்கலாம், எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலையாட்களாக கூட இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது ஒரு மேஸ்திரியாக இருக்கலாம், அல்லது கட்டுமான பணிகள் புரியக்கூடிய வேறு வேலையாளர், சராசரி வேலையாளர் கூட நீங்கள் இருக்கலாம். சிமெண்ட்டு கடை வச்சுருக்கலாம், இரும்பு கடை வச்சுருக்கலாம், ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாம். இவர்களுக்கு எல்லாமே ஒரு மிக சிறந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும்னு சொல்லலாம். ஒன்று, நீங்கள் நிலமாகக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படும், அல்லது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் பிரிந்து உங்களுக்கு கிடைக்கலாம். மேலும் இடம் சார்ந்த பிரச்சனைகள், ஏதோ வழக்குகள் இருந்தால் ஒரு சுமூகமான ஒரு தீர்வு என்பது வருவது, வெற்றிகள் உங்கள் பக்கம் வருவது, ஏற்கனவே கிரயம் பண்ணியிருக்கீங்க அல்லது எக்ரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாவது பிரச்சனைகள், வழித்தடங்களில் பிரச்சனைகள், பத்திரங்களில் பிரச்சனைகள்,
யாரோடைய கையெழுத்தாவது விட்டுருச்சு, அதை சரி பண்ணணும். இப்படிப்பட்ட வழிகளுக்கெல்லாம், பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக சிறந்த ஒரு யோகமான காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் என்பது உங்களுக்கு அமையப்போகிறது. அடுத்தபடியாக இயந்திரங்கள் சார்ந்த விஷயங்கள் என்பதும் யோகமாக இருக்கும். அப்போ இயந்திரங்கள்னால் தொழிற்ஸ்தானங்களில் நீங்கள் ஏதாவது இயந்திரங்களை பயன்படுத்தியிருக்கலாம், இயந்திரங்களை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். புதிய இயந்திரங்கள் வாங்கலான்ற ஒரு சிந்தனை இருக்கலாம். தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி நாமயோகங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் தாராளமாக நீங்கள் துணிந்து வாங்கலாம். அப்போ பழைய வாகனங்கள், உதிரி பாகங்கள், ஆட்டோமொபைல்ஸில் அந்த லைனில் இருப்பவங்க இவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த குரு பயிற்சி என்பது சிறப்பாக அமையும். எல்லாருக்கும் கிடையாது, நம்ம யார் யார் எந்தெந்த நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோமோ அவர்களுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தபடியாக பார்க்கும்போது செவ்வாயினுடைய காரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே செவ்வாயினுடைய காரகத்துவமே. ஸோ அதனுடைய உற்பத்தியாளர்கள், டீலர்கள், விற்பனையாளர்கள், சர்வீஸ் பண்ணுறவங்க, வாங்கி பயனடையக்கூடிய அன்பர்கள், நம்ம பார்த்த நாமயோகங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக அதிகப்படியான சேமிப்புகளும் ஆதாயங்களும் நிச்சயமாக உண்டு. அடுத்தபடியாக அந்த செவ்வாய் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல்ல ஒரு 3 மாதங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி அவர் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அதிகப்படியான ஈடுபாடுகள் என்பது உருவாகும். ஒரு அறிவு தெளிவு என்பது நிச்சயமாக கிடைக்கும். நுட்பமான விஷயங்கள் எல்லாம் உருவாக்குவீர்கள், புரிந்து கொள்வீர்கள், அதை உங்களுடைய செயல்களில் காட்டுவீங்க. ஸோ அதன் மூலமாகவும் நிறைய மேன்மைகள் என்பது உண்டு. டெக்னிக்கல் வாய்ஸாக நிறைய விஷயங்கள் புதுமையாக கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நீங்கள் உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக அவரே அந்த பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது, குரு பகவான் பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள், திருமணம் ஏற்கனவே நடந்திருந்தால் கணவன் மனைவியிடையே மிக அந்யோன்யமான ஒரு உறவுகள், அது இல்லாமல் துணை வழி யோகம், கேளிக்கை கொண்டாட்டங்கள், சுகபோகங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைவாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வாகன சேர்க்கை, வாகன பராமரிப்பு, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு, இப்படியெல்லாம் அந்த பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும்போது 12 ராசி 12 லக்ன நேயர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்த நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமாக இந்த பலன்கள்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு உண்டு. அதே குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செல்லும்போது தந்தை வழி உறவுகள் மூலமாக, தொழில் மூலமாக ஒரு உயர்வை நிச்சயமாக அந்த இடத்துல வழங்குவார் உங்களுக்கு. அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள், அதில் இருப்பவர்களுக்கு அது பொற்காலமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் யோகங்கள் என்பது உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். என்ன யோகங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ விரிவாக தெளிவாக பலன்களை தெரிந்து கொண்டோம். இந்த யோகத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, இந்த பலன்கள் வழியாக நம்ம பெறக்கூடிய யோகங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்தினால், என்னென்ன வழிபாடுகளை பயன்படுத்தினால், என்னென்ன சூட்சுமங்களை பயன்படுத்தினால் அதை அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்ற கோணத்தில் சிந்திக்கும்போது நாம் இப்போ நிறைய தகவல்களை இதில் தெரிந்து கொள்வோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேசராசியில் பயணம் பண்ணுறாரு, ரைட்டு, உங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டோம். நம்ம
இப்போ குரு பகவானுடைய எனர்ஜியை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா குரு பகவானை அடிக்கடி போயிட்டு வழிபாடு பண்ணணும். குரு பகவானை எப்படியெல்லாம் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் குருவாகவே இருக்கக்கூடிய ஆலங்குடி சென்று வழிபாடு பண்ணலாம். தென்குடி திட்டையில் குரு பகவான் இருக்கார், அங்கே போய்ட்டு வழிபாடு பண்ணலாம். தஞ்சாவூரில் தென்குடி திட்டையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், வசிஷ்டேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அந்த யோகத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தி கொள்ளலாம். திருச்செந்தூர் முருகன் ஸ்தலமாக இருந்தாலும் அது குருவினுடைய ஸ்தலமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் முருகனுக்கு கட்டுப்பட்டவர். முருகன் சொல்லும்போது அது தட்டி கழிக்காமல் எந்த யோகமாக இருந்தாலும் அதை வந்து அப்படியே வந்து கொடுத்துருவார் அவர். மேஷம் என்பது செவ்வாயுடைய வீடு. செவ்வாய்க்கு உண்டான தெய்வம் வந்து முருகப்பெருமான். அதில் குரு பகவான் வந்து பயணம் பண்ணுறாரு. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக நிச்சயமாக இந்த இடத்தில் அமையும் உங்களுக்கு. அடுத்தபடியாக நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாரையும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த யோகத்தை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, குருவுக்கு உண்டான அதிதேவதை அப்படின்னு வரும்போது பிரம்மா வர்றார் நமக்கு. இப்போ பிரம்மாவுடைய வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். பிரம்மா அவருடைய வழிபாடு, மும்மூர்த்தி ஸ்தலங்களுடைய வழிபாடுகள், மும்மூர்த்திகளுடைய ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, குரு, அடுத்து பார்த்திங்கன்னா சிவன், விஷ்ணு, இந்த 3 பேரும் கலந்த ஆலயங்கள் வந்து ஒரு 4 ஆலயங்கள் பக்கம் இருக்குது. அதுக்கு சென்றும் நீங்கள் வந்து வழிபாடு செய்து அந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும். திருப்பட்டூர் பிரம்மா வந்து போயிட்டு வாங்க, அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த வாய்ப்புகளையும் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அடுத்தது இதே குரு பகவானுக்கு உண்டான எனர்ஜியை நம்ம வந்து அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, யோகத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அந்த குரு பகவானுக்கு உண்டான தலவிருச்சிகங்கள்னால் மரங்கள், செடிகள், கொடிகள், அதை நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எப்படி தேர்வு செய்யலாம் அப்படின்னா, குரு பகவானுடைய நிறம் வந்து மஞ்சள் நிறம். அப்போ மஞ்சள் நிறத்தில் பூக்களை தரக்கூடிய செடிகள், கொடிகள், மரங்கள், இதெல்லாம் குரு பகவானுடைய அம்சமே. அந்த மாதிரி செடிகளை வந்து இந்த நேரத்தில் வந்து வளர்த்துவது, ஏற்கனவே இருந்த நீர் ஊற்றி பராமரிப்பது, அந்த மலர்களை வந்து அதிகப்படியாக பயன்படுத்துவது. இப்போ சாமந்தி பூலாம் இருக்குன்னா குருபானுடைய படம் வைத்து அதுக்கு வந்து பயன்படுத்தலாம். கோவிலுக்கு போகிறீங்கன்னா அது மலர்களை வந்து எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த மலர்களை வந்து நீங்கள் வந்து பல வகைகளில் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதேபோல் இந்த 1 ஆண்டுகளில் மட்டும் மஞ்சள் நிற சாயலில் உள்ள ஆடைகளை நீங்கள் வந்து அதிக அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே போல் உணவுகளில் வந்து நம்ம பல வகைகளில் வந்து இந்த ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும், இந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே குரு பகவானுக்கு உண்டான உணவுகளை, உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணி, லட்டு, பூந்தி, அடுத்தபடியாக வெண்ணெய், நெய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். சுண்டல் நீங்கள் வேவிச்சு மஞ்சள் கலந்து தாளித்த பிறகு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் இந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ அடுத்தபடியாக இப்போ எந்த நாம யோகத்துக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம், என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தோம், அந்த யோகத்தை எப்படிலாம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்தது என்னைக்கு வழிபாடு பண்ணால் நல்லது அப்படின்ற ஒரு கோணத்தில் பல தகவல்களை வந்து தெரிந்து கொள்ளலாம். குரு பகவானை பொறுத்தவரை வியாழக்கிழமையில் வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது. நட்சத்திரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம்,
பூரட்டாதி நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்களில் குரு பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. திதியின் அடிப்படையில் அப்படின்னு வரும்போது ஏகாதசி திதி, துதியை திதி, வளர்பிறை, தேய்பிறை ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த திதிகளில் குரு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பான வழிபாடாக அமையும். நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ சூலம், வரியான், வைத்திருதி இந்த 3 நாமயோகங்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சதுஸ்பாத கரணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு பஞ்சாங்கத்தை திறந்தீங்க அப்படின்னாக்க வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதுதான் இருக்கும். பஞ்சாங்கங்கள் இணைந்து தான் பஞ்சாங்கம். ஒரு ஜோதிடத்துக்கு முக்கியமான ஒரு அடிப்படை தேவை என்பதே அந்த கணிதம் தான். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நாளில், நட்சத்திரத்தில், திதியில், யோகத்தில், கரணத்திலலாம் இந்த குரு பகவானுடைய வழிபாடை என்னென்னைக்கெல்லாம் எடுத்தால் நல்லது அப்படின்றத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? ஒரு ஜோசியராக இருந்தால் பஞ்சாங்கம் வச்சுருப்பார், பார்த்து தெரிஞ்சுக்குவார். ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பார், அதை பார்த்து தெரிஞ்சுக்குவார். இப்போ அவர் இல்லாத அந்த நுட்பங்கள், அறிவுகள், தெளிவுகள் இல்லாத அன்பர்கள் எப்படி பயன்படுத்தலாம், தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்று இருந்தால் போதும். உங்கள்கிட்ட ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆப் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறைய இருக்குது. அதில் நீங்கள் எதை வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். அதில் போய் ஓப்பன் பண்ணிங்கனாக்க இப்போ நம்ம பார்த்த மாதிரி வாரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமை என்றைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்றைக்கு ஆரம்பமாகுது, எத்தனை மணிக்கு ஆரம்பமாகுது, எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். திதிகள் அதையும் நீங்கள் அதே கேலண்டர் ஆப்பில் எத்தனை மணிக்கு இந்த வளர்பிறை, தேய்பிறை, துதியை, ஏகாதசி திதிகள்லாம் எப்போ ஆரம்பமாகுது, எப்போ முடியுது அதையும் நீங்கள் அதிலே தெரிந்து கொள்ளலாம். நித்திய நாமயோகம் சூலம், வரியான், வைத்தியத்தில் வழிபாடு பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தோம். அதையும் நீங்கள் அதே ஆப்பில் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். சதுஸ்பாத காரணம் அதையும் நீங்கள் அதிலே தெரிந்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் நீங்கள் இந்த 1 வருடங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த 1 வருடத்தில் உங்களுக்கு 1 கோடி ரூபா வரவு உண்டு அப்படின்ற ஒரு பலன் இருந்தால் கண்டிப்பாக 10 மடங்காக அதிகமாகி 10 கோடி ரூபாயை நீங்கள் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த வழிபாடுகள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இந்த அற்புதமான பொக்கிஷங்களை, ஒரு மிகப்பெரிய ரகசியங்களை எல்லாம் நான் மட்டும் வச்சுக்காமல் உங்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லோரும் அனைவரும் பயனடையட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் மட்டும் வச்சுக்கக்கூடாது. உங்களுடைய உற்றார் உறவுகள், நண்பர்கள், அண்டை வீட்டார், இப்படி உங்களுடன் பழகக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த தகவல்களை பகிருங்கள். வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுவரை நீங்கள் எனக்கு கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.